மத்திய அரசோட ஆதரவு முழுமையாக நமக்கு தான் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்த ஓபிஎஸ் அணிக்கு இப்போ லேசாக நெருடல் உண்டாயிருக்குதான். டெல்லியில் பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்ததுக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அணியோட மூத்த நிர்வாகிகளுக்குமே இந்த டவுட்டு அதிகமாக இருக்குதுங்களா. இன்னொரு பக்கம் தலைவா, தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்ன வழக்கு நடக்குது. அதுல நல்ல தீர்ப்பும் வரும். நாம தான் உண்மையான அதிமுகவா மாறுவோன்னே தொண்டர்கள் மத்தியில் ஓபிஎஸ் தரப்பு நம்பிக்கை எடுத்து சொல்றாங்களாம். அதுக்கான ஆவணங்களும் எக்கச்சக்கமா தயார் பண்றாங்களாம். பலூன் பலூன் நண்பா, கட்சியோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை, கட்சியோட எம்பிக்கள் எண்ணிக்கை, அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை, இத்தோட ஒட்டுமொத்த பிரமாண பத்திரங்களோட எண்ணிக்கை எல்லாத்துலயும் இபிஎஸ் தரப்பு தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். அதனால சட்டப்படி சின்னம் எந்த பக்கம் போகும்னு குழப்பம் அதிகமா. ஐயா, இடைத்தேர்தலை ஒத்தி வச்ச மாதிரி தேர்தல் ஆணையத்தோட இரட்டை இலை சின்னத்துக்கான தீர்ப்பும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குதான். அதுக்கு முன்னாடி மறுபடியும் இணைப்பு வேலைகள் ரொம்ப தீவிரமா தொடங்குமா. ஆனா எல்லா பிரச்சனையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துருமா. இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோம், வேலையில பேசிக்கிடுதாங்க ஐயா.